Hi friends, welcome back to my channel Meet Varan Recipes தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு மணி 9:30 கிட்ட ஆயிடுச்சு. பசங்க வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்ததுனால நான் டிஃபன் எதுவுமே செய்யலை, மாவும் இல்லை. அப்போ பார்த்தா கொஞ்சமாக கோதுமை மாவு இருந்தது, காலையில் வச்ச ஒயிட் சன்னா குருமா இருந்தது. சரி, அந்த கொஞ்சம் மாவில் சப்பாத்தி செய்யலான்னு வந்தேன். கடகடன்னு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம், ஏன்னா டைம் இல்லை. அது கொஞ்சம் மாவு போட்டுட்டு உப்பு தண்ணி சேர்த்துட்டு பசைஞ்சிட்டு கடகடன்னு இந்த சப்பாத்தியை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மாவு கொஞ்சம் தான் இருந்தது, தண்ணி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு மாவு இல்லை, இருந்தாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதில் தான் செய்யணும், வேறு வழி இல்லை. இன்றைக்கி வந்து தோசை மாவு வாங்கலை, அதனால தான் இந்த வேலை. இப்போது இது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்டே ரெடியாக இருக்குது. இப்போது அந்த மாவில் வந்து ஒரு 10 சப்பாத்தி உருண்டைகள் கிடச்சிச்சு, அதை இப்போ ரெடியாக வச்சுட்டேன். அப்புறம் வந்து ரொட்டி தேய்க்கிற கட்டை இல்லை, அதில் வந்து கீழே ஒரு தட்டில் தான் ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டுட்டு அதில் தான் தேய்ச்சி எடுத்துப்பேன். இப்போது அந்த 10 சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்தாச்சு. தேய்ச்சி சுட்டுட்டேன், ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா பசங்க படித்து முடிச்சுட்டு வந்து சாப்பிட்ருவாங்க. இப்போது ரெடியாக இருக்குது, சூடாக இருக்குது சப்பாத்தி. இதுக்கு வந்து அந்த ஒயிட் சன்னா குருமா வந்து பழசு தான், அதாவது காலையில் செஞ்சது. காலையில் இது வந்து சாதத்துக்கு செஞ்சது, இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் சன்னா வித்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு செஞ்சது. ஆனால் முருங்கைக்காய் இருக்காது அதில், விசில் வச்சதுனால அது குழஞ்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட டின்னர் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம். பாய் பாய்.